இந்த காக்கும் காமாட்சி கஷ்டத்துல உள்ள பக்தர்களை காப்பாத்துறதுல மட்டும் இல்ல, தன் பக்தர்களை கொடுமைப்படுத்துறவங்களையும் தகுந்த முறையில தண்டிச்சிடுவா. நல்ல மேலூர் கிராமத்துல நடுத்தர குடும்பம் ஒண்ணு இருந்தது. அந்த குடும்பத்துக்கு எஜமான கோபாலன். அவன் பெண்டாட்டி பேரு துர்கா, பரம சண்டாளி. கோபாலனுக்கு சுமதினு ஒரு தங்கச்சி. அந்த சுமதிக்கு பக்கவாதம் வந்து ஒரு காலும் கையும் விழுந்து போச்சு. அடங்காப்படாரியான துர்கா அந்த சுமதிய பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினா. இப்படி அம்மனுடைய அனுக்கிரக அதிசயங்கள் நிறைய இருக்கு. தவறு பண்ணவங்களை காமாட்சி தண்டிப்பான்னு சொன்னேன்ல, அப்படி தவறான வழியில போனவங்க 2 பேருடைய கதையை நான் சொல்றேன் கேளுங்க. செழிப்பான செம்மங்குடியில கோவிந்தன் ஒரு புடவை வியாபாரி இருந்தான். அவன் பக்கத்து வீட்டுல காமாட்சின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. தாயே காமாட்சி, வியாபாரத்துக்காக நான் குளத்தூர் புறப்பட்டு போறேன். 1 மாசம் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். என் பொண்டாட்டி காமாட்சி பால் எது மோர் எதுன்னு தெரியாத ஒரு அப்பாவி. உன்னையே நம்பி பாரத்தை போட்டுட்டு நான் ஊருக்கு புறப்பட்டு போறேன். என் மனைவியோட கற்பையும் மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் நீதான் காப்பாத்தணும் தாயி. போயிட்டு வரேன் காமாட்சி. பத்திரமா போயிட்டு வாங்க. பசிக்குது பசிக்குது, தாக எடுக்குது. துர்கா, சுமதிக்கு சாப்பாடு போட்டியா? உங்க தங்கச்சிக்கு கொடுக்காம செஞ்சதெல்லாம் நானும் என் பொண்ணுமே தின்னுட்டேன்னு நினைக்கிறீங்களா? சுமதி கூட என் பொண்ணு மாதிரி. என் பொண்ணு பசி எனக்கு தெரியாதா? 1 மணி நேரத்துக்கு முன்னே சுமதிக்கு சாப்பாடு போட்டேன். தாயை காமாட்சி, சின்ன வயசுல இருந்து உன்னையே நம்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பேத மேல கருணை காட்டு தாயே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்மா? சுமதி, காலையிலே உங்க அண்ணிகிட்ட தைலம் தேய்ச்சி விட சொன்னனே. தேய்ச்சது மட்டும் இல்லைங்க, மாத்திரை கூட கொடுத்திருக்கேன். 1 வருஷம் வரையிலும் 3 வேளை இந்த தைலத்தை தேய்ச்சா விழுந்து போன கையங்காலும் நல்லா ஆயிடும்னு வைத்தியர் சொன்னாருமா. துர்கா, நேரம் தவறாம 3 வேளையும் தேய்க்கணும். அப்படியே செய்யறேங்க. அதை விட வேற வேலை எனக்கு என்ன இருக்கு? சுமதி எவ்வளவு சீக்கிரம் குணமாறாளோ அவ்வளவு நல்லது இல்லைங்களா? அண்ணே, பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுறீங்களா? சுமதி, நான் போய் உனக்கு சோறு கொண்டு வரேன். அதுக்குள்ள நீ இந்த கூடத்தை எல்லாம் கொஞ்சம் பெருக்கி வைமா. இந்த
சாப்பிட்டுட்டு இருக்கே, எப்படி சாப்பிடுவாங்கம்மா? வாயால. வயிறு காஞ்சா குதிரை வைக்கல கூட மேயும். பாவம் இல்லையாம்மா? பாவ புண்ணியத்தை பத்தி எனக்கு தெரியும், நீ வாய மூடிட்டு சும்மா இரு. சோறெல்லாம் எறும்புகளா இருக்கண்டி. நல்லதுதானேம்மா, எறும்பு இருக்கிற சோறு தின்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு வைத்தியர் சொன்னாரு. தின்னு தின்னு. அம்மா, உனக்கு தலைவலின்னு கற்பாம்பூச்சி சாப்பிட்டா தலைவலி போயிடும் எங்க வாத்தியார் சொன்னாரு. நீ சாப்பிட. யாரு எப்ப எதை சாப்பிடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ வா போலாம். காமாட்சி, இந்த சின்ன வயசுலயே பக்கவாதம் வர்றதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேம்மா? ஒரு வாய் சோறு கூட சாப்பிட பாக்கியம் இல்லாம செஞ்சு என்ன இப்படி ஏமா சுவாதிக்கிற? சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி சோறு ஊற்றியம்மா. உன்னை பாக்குறப்ப அந்த காமாட்சி அம்மனையே பாக்குறேன் தாயே, அந்த காமாட்சி அம்மனையே பாக்குறேன். ஓஹோ, கோவிந்த செட்டியாரா? வாங்க வாங்க. நான் தான் காமாட்சி. ஆமா, உன் வீட்டுக்காரர் இல்லையா? வெளியில போயிட்டாரா? இல்லைங்க, கொளத்தூர் போயிருக்காரு. கொளத்தூர் போயிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். விதவிதமான சேலைங்க இருக்கு, காட்டட்டுமா? நீங்க காட்டுறாருன்னா நான் பாக்குறேன். இப்ப காட்டுறேன். இந்த சேலை பாசமலர்ல சாவித்திரி கட்டின சேலை. இது வந்து சந்திரலேகாவில ராஜகுமாரி கட்டின சேலை. எப்படி நல்லா இருக்கா? இந்த சேலை அடிமை பெண்ல ஜெயலலிதா ஜெயலலிதா கட்டின சேலை. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு செட்டியாரே, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சும்மா தகதக எல்லாம் மின்னுது இல்ல? இது என்ன விலை? 1000 தான். இது இது 1100. இது எவ்வளவு? இது 1500. அப்போ என்கிட்ட சக்தி இல்லையே. சக்தி இல்லையா? நான் தர்றேன், வச்சுக்கோ, தூக்கி வச்சுக்கோ. என்ன செட்டியார் அப்படி எச்சில முழுங்குறீங்க? தாகமா இருக்கா? விக்கலோட வந்துகிட்டு இருக்கு காமாட்சி. காமாட்சி, உன் அழகான கையால ஒரு கிளாஸ் கெட்டி மோர் கொண்டுட்டு வந்து தர்றியா? இப்பவே கொண்டு காமாட்சி, அந்த மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு, கொத்தமல்லிய கிள்ளி போட்டு, பச்சை மிளகாய நறுக்கி போட்டு, அதுல இஞ்சிய கொஞ்சம் நசுக்கி போட்டு, எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சு கொண்டா. காமாட்சி, அந்த மோர்ல ஸ்பூனை நல்லா விட்டு ஆட்டி சலசல கலக்கினீன்னா ரொம்ப மஜாவா இருக்கு. எடுத்துட்டு வர இருங்க.
காமாட்சி இன்னைக்கு தனியா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ரொம்ப நாளா தீராத என் ஆசையெல்லாம் நான் இன்னைக்கு தீர்த்துக்க போறேன். மனங்குளிர மஜா பண்ணியே தீரணும். வீரபத்ரா, தெரிந்தது தாயே. காமாட்சி வந்த உடனே எட்டி பிடிச்சுக்கணும், கட்டி அணைச்சுக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஆமா, செத்தண்டா கடவுள. அந்த நாசமா போன காமாட்சியோட புருஷன் ஊர்ல இருந்து திரும்பிட்டானா? இங்க யாருமே இல்லையே. என்ன எவன் அடிச்சிருப்பான்? அதானே, இந்த கொக்கரக்கோ கோவிந்தனை அடிக்கிற தைரியம் இந்த உலகத்துல எவனுக்கு இருக்கு? காமாட்சியே இன்னும் காணமே. ஐயோ அப்பா, எவன்டா? யார் என்ன அடிச்சது? எந்த பையனையும் காணமே. ஒருவேளை மேல இருந்து ஓடுகீழே விழுந்திருக்குமோ? அப்படி மேல இருந்து விழுந்த ஓடுங்க என் தலைமையில பட்டு உடைஞ்சு கீழே விழுந்திருந்தா அங்கேயோ இங்கேயோ வேற எங்கேயாவது செதறி கிடக்கணுமே. எங்கேயுமே காணமே. எப்படி? அதான் என் மேல அடி விழுந்தது. எவோ அடிக்கிறா? எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் அடிக்கிறா? காமாட்சி, இல்ல இது மனுஷ அடி மாதிரி தெரியல. ஓடிட வேண்டியதா? கிளம்பு, அடி ஓடிட வேண்டியதா? சுருட்டு சுருட்டு. ஐயோ அம்மா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. சட்டு புட்டு மூட்டையை கட்டிட்டு கிளம்பினா. அப்பா, ஐயோ அம்மா, அப்பா அப்பா கத்தண்டப்பா. கோவிந்த செட்டியாரே, என்ன இது? ஏன் கால விழுறீங்க? எழுந்துருங்க. மோர் கொண்டு வந்திருக்கேன். மோரா கொண்டா? எனக்கு மோர் வேண்டாம், கீரை வேண்டாம், ஆளை விடு. கோவிந்த செட்டியாரே, உங்க துணி மூட்டை. அப்பா, மொட்டை 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 மொட்டை. அப்பா நாசமா போனவன என் கூட இருந்த முட்டையெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டியா? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா? இவனாடி ஐயோ ஐயோ இன்னைக்கு நான் யாரு மூஞ்சில முழிச்சுனோ தெரியல. அம்மா அப்பா, நாயடி பேரடி வாங்குறடே. அப்பா 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 அம்மா. ஐயோ முட்டை முட்டை. அம்மா, ஐயோ படக்கூடாத இடத்துல எல்லாம் படிபட்டுருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மொட்டை, இது என்ன விட மாட்டேன் போல இருக்க. ஐயோ கடைசியில மரத்தடிக்கு வந்தாச்சா? என்னது விசித்திர மாயாஜாலமா இருக்குது?
ஊருக்குள்ள இருந்தா அந்த மொட்டை பைய உதைக்கிறான், ஊருக்கு வெளியில இருந்தா அந்த மொட்டை பைய உதைக்காம விடுறா. என்னப்பா அது கோவிந்த செட்டி, உனக்கு புரியுதாப்பா? சுமதி, அண்ணே. சுமதி, தலைவலி உயிரை எடுக்குதம்மா. இந்த உளுந்த நைசா ஆட்டிடுமா? இந்த நிலையில உளுந்தாட்டுறது என்னால எப்படி முடியும் அண்ணே? முடியாதுன்னு சும்மா இருந்தா பிரயோஜனம் இல்லம்மா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மொல்ல ஆட்டிடம்மா. உடம்ப வளைச்சா விழுந்த உன் கையும் காலும் குணமா போகும். வா தாயி, வந்து ஆட்டு. கற்பூச்சி சாப்பிட்டா தலைவலி எல்லாம் போயிடும். கொண்டு வரட்டுமாமா? உன்னை பெத்தது ஏன் தலையெழுத்து. வா, உன்னை தாண்டி வந்து ஆட்டு. போடி. துர்கா, துர்கா, துர்கா. வாங்க ரங்கமத்தை. சௌக்கியமா இருக்கியா துர்கா? எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கேன் அத்தை. பக்கவாதம் பிடிச்ச மச்சினச்சிக்கு ராத்திரி பகலா உழைச்சி மூச்சு விட முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன். வீட பிடிச்ச முண்டை இப்படி என்ன போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. ஏன் உயிரோட இருக்கோம்னு இருக்கு. இப்படி தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறத விட ஒரேடியா தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாம். இந்த பழிகளையும் அவமானங்களையும் பொறுத்துக்கிட்டு வாழணுங்கிற ஆசை இல்ல. ஒரு நொடியில செத்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனா தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. தினமும் நான் பூஜிக்கிற அந்த காமாட்சி அம்மன் என்னைக்காவது எனக்கு அருள் புரிவான்னு உள்ள ஆசையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த தாய்க்கு இன்னும் என் மேல பாசம் வரல. நான் என்ன செய்வேன்? துர்கா, தினமும் நீ குமரிக்கிட்டு இருக்கிறத விட ஒரே அடியா உன் மத்தின சனியை தொலைச்சு கட்டிடு. எப்படி அத்தை? என் புருஷனுக்கு தான் சுமத்தினா உயிராச்சு. அதனாலதான் அவ உன் உயிரை எடுத்துட்டு இருக்கா. நீ நிம்மதியா நல்லபடியா வாழணும் இல்ல? என்ன சொல்றீங்க? அவ சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை போட்டு சாகடி. ஐயோ, வெளியே தெரிஞ்சா? அது வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையா செஞ்சிடலாம். நான் போய் விஷத்தை கொடுத்து விடுறேன். அண்ணே, எனக்கு காலும் கையும் விழுந்து போனாலும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சனே. தீண்டத்தகாதவ மாதிரி ஒதுக்கி வச்சு சாப்பிட முடியாத புளிச்சு போனது கொடுத்தீங்களே. இதெல்லாம் என் கண்ணனுக்கு தெரிஞ்சா உங்களை என்ன பண்ண இருப்பாரு? நீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டேனே. நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? சாவதா உங்களுக்கு ஆனந்தம்னா அப்படியே செய்யுங்கன்னு, அப்படியே செய்யுங்க. அக்கா, ரங்கம்மா அக்கா உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. சுமதி, சுமதி, இந்தம்மா, இந்த பாயசத்தை வாங்கிக்கோ. பாயசமா? வேண்டாண்ணே, பாயசம் எனக்கு வேண்டாம். வேண்டாண்ணே, பாயசம் எனக்கு வேண்டாம். வேண்டான்னு நீ சொல்லவே கூடாதம்மா. திராட்சை,
முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டு உனக்காகவே தனியா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. அம்மா காமாட்சி, நீ இந்த பாயசத்தை சாப்பிடாத. மீனா? ஆமாம்மா, பாயசம் சாப்பிட்டா மருந்துங்க வேலை செய்யாதுன்னு நீ தானமா சொல்லிருக்க. அதனால இந்த பாயசத்தை நானே. மீனா, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? வீட்டுல வேற பாயசமே இல்லாத மாதிரி இந்த பாயசத்தை குடிக்கிறேங்கிற? அப்படின்னா நீயா சாப்பிடு. நானா? மீனா, இந்த பாயசத்தை நாம சாப்பிடக்கூடாது. எதுக்காக? இதுல மருந்து கலந்திருக்கேன். இத சுமதி தான் சாப்பிடணும். இத சாப்பிட்டா அத்தை செத்து போவாமா? மீனா, அநியாயமா அத்தைய கொல்லுன்னு நினைக்கிறது ரொம்ப கொடுமைமா. மகா பாவம். சரி சரி பா. வாங்குறங்க மாட்ட. எங்க அம்மா உங்களுக்கு தனியா தயார் செஞ்ச முந்திரி பருப்பு பாயசம் சாப்பிடுறீங்களா? அட என் கண்ணி, என் தங்க கட்டி, சின்ன பொண்ணானாலும் உனக்கு எவ்வளவு பிரியம் என் மேல. அத்தை, அத்தை, இது இந்த சனியனுக்காக நீங்க கொடுத்த விஷத்தை கலந்த பாயசம். ஐயோ ஐயோ, நான் கொடுத்த விஷயத்தை எனக்கே கொடுக்கறீங்களா? வேண்டாம் தாயே, உங்க சவகாசமே வேண்டாம். நான் வரேன். ஆடி என்ன பண்ற பாரு. கழுத துர்கா, ஏன் மீனா வடிக்கிற? சுமதிக்கு மருந்து கலந்த பாயசத்தை கொடுத்தா அது இவளுக்கும் வேணும்னு முரண்டு பண்ணி சுமதி குடிக்க போனதை இவ புடிங்கிட்டாங்க. அப்பா, உண்மையா அம்மா அதுல கலந்தது மருந்து இல்ல, விஷம். மீனா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு வம்பு பண்ணதுனால விஷத்தை கலந்தேன்னு சும்மா பொய் சொன்னேன். அப்படியா? துர்கா, இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஆபீசர் வீட்டுல வேலை இருக்கு, அவசரமா போகணும். வா சாப்பிடுவோம்.